ஒரு ஒர்க்கிங் ரப்பர் பேண்ட் வந்து பார்க்க போகிறோம். இதோ பாருங்கள், இதோ ரப்பர் பேண்ட் நீங்கள் தெரியுது, ஒரு தாகை கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறைய ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ரப்பர் பேண்ட் கன் அந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. இது டார்கெட்டிங் இருக்குது கைஸ். ஸ்கோர் 10 இருக்கு பாருங்கள் கைஸ். ரப்பர் பேண்டாக இருக்குது. இதான் கைஸ், இப்படி தான் இருக்கும். ஒரு கீச்சைன் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணால் கன்னு மாதிரியே ஷேப் ஆகிடும். இந்த ட்ரிகரை புஷ் பண்ணால் ரப்பர் பேண்ட்ஸ்லாம் லான்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த கியர் மூவ் ஆகுது. இப்போ இதை எப்படி லோட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 5 ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 6 எடுத்துக்கோங்க. 6 ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான். இங்கே முன்னாடி வச்சுக்கோங்க. இதை அப்படியே இங்கே லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு வாங்க. அப்புறம் வந்து இங்கே 2 கியர் தெரியும் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் தெரியுற அந்த 2 லாஸ்ட் கியரில் இப்படி போட்டுட்டு இந்த கியர் அப்படியே இங்கே கீழே போட்டிங்கன்னா லோட் பண்ணிட்டே இருக்கலாம். 6 புல்லட் லோட் பண்ணலாங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே லோட் பண்ண முடியாது. இதே 3 போடுங்களேன்னு தெரில கைஸ். இதுக்கு 4 போடுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் ஹார்ட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஒழுக்கிட்டே வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்களா, 2 ரப்பர் பேண்ட் எல்லாம் வந்துருச்சு. ரெண்டையும் திருப்பி போட்டிங்க. சரி, இதில் வந்து 4 தான் போது முடிஞ்சிது. 6 கியர் இருந்துச்சு, இருந்தாலும் ஏன்னு தெரில, ஆனால் 4 தான் போது முடியுது. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் இந்த இதில் பத்தலை. சாரி கைஸ், உங்களுக்கு காட்ட முடியல, ஆனால் இந்த கண்ணு எல்லாம் ஆயிடுச்சு. நான் இப்போ அதுக்கு கொஞ்சம் தான் போட்டு காட்டுறேன். நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கியர்லேயே நீங்கள் 2-3 போட்டு பாருங்கள். இது ஒர்க் ஆகிற சான்ஸ் கம்மி, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு 3 லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போதைக்கு நான் 3 லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷூட் பண்ணி காட்ட போகிறேன்.